கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிறிஸ்துமஸ் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆங்காங்கு இருக்கிற அருமையான தேவ ஜனங்கள், சகோதர சகோதரிகள் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாக போக்குவரத்துக்கு இடையூறு வராதபடிக்கு நீங்கள் ரோட்டின் அருகில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேடி வந்த கோடி இன்பமே, தேடி வந்த கோடி இன்பமே, உண்மை பாட பாட உள்ள பொங்குவே, உண்மை பாட பாட உள்ள பொங்குவே. தங்ககட்டியே சிங்க குட்டியே, பாவம் போன்று பிறந்து வந்த ஆட்டு குட்டியே, தங்ககட்டியே சிங்க குட்டியே, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் எல்லாம் கட்டியே. தங்ககட்டியே சிங்க குட்டியே, பாவம் போன்று பிறந்து வந்த ஆட்டு குட்டியே, தங்ககட்டியே சிங்க குட்டியே, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கோம் எல்லாம் கட்டியே. மண்ணில் வந்த மாணிக்கமே விசேஷமாக கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் பங்கெடுக்கும்படியாய் கலந்து வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் வந்து பிறந்த பொழுது தேவ தூதர்கள் பூமியிலே தோன்றி ஆடு மேய்க்கிற மேய்ப்பரை பார்த்து ஒரு செய்தி சொன்னாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவ தூதர்கள் அந்த நல்ல செய்தியை சொன்னார். இயேசு பிறந்தபோது முதல்ல சொன்ன செய்தி, மக்களை பார்த்து சொன்ன செய்தி என்ன செய்தி கேட்டீங்கன்னா, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மடுக்குளம் பலவித பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா,
பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கம் எல்லா ஜனங்களுக்கும் பயங்களை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பல நோக்கங்கள் இருக்கு. அதுல மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டீங்கன்னா, பவுல் என்கிற ஒரு பரிசுத்தவான் அவர் எழுதுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. அதாவது இந்த வார்த்தை அவர் சொல்வதற்கு முன்பாக பயங்கரமான பாவியான மனுஷனாயிருந்தார் இந்த பவுல். அவருடைய பேர் முன்பு அறிமுகமாகிறது சவுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சவுல் பயங்கரமான மதத்துல, யூத மதத்துல பயங்கர வெறி கொண்டவராக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பின பல காரியங்களை செய்த ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார், அவரை ரட்சித்தார். அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது பாவிகளே ரட்சிக்கும்படியாகத்தான். பாவிகளிலே பிரதான பாவியாகிய என் மேலே அவர் இரக்கம் பாராட்டினார். ஆகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு பின்பு 2 இடம் இருக்கிறது. எல்லாரும் ஒத்துக்கொள்றாங்க, எல்லா மதமும் சம்மதிக்கிறது. சொர்க்கம் ஒன்று இருக்கு, நரகம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஆகவே மரணத்துக்கு பின்பு ஏதாவது ஒரு இடத்துக்கு மனிதன் போக வேண்டும். ஒன்று சொர்க்கத்துக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போக வேண்டும். சொர்க்கத்துக்கு போகணும்னா பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படாம யாருமே பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவத்திலே வாழ்ந்து குடித்து வெறித்து கொலை செய்து உபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி துன்மார்க்கமாய் வாழ்ந்து பலவிதமான பாவங்களை செய்து வாழ்கிற மக்கள் எல்லாரும் எந்தெந்தமுள்ளதான நித்திய நரகத்துக்கு போவார்கள். யாகவே தேவன் மனுக்குலத்தை நேசித்தபடினாலே, தான் படைத்த மக்களை நேசித்தபடினாலே, இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டு பரலோக வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மாடினாய் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் 33 வருடம் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் நன்மை மட்டும்தான் செய்தார். யாருக்கும் ஒருபோதும் தீங்கு செய்யவே இல்லை. எல்லா மக்களையும் நேசித்தார். அவர் வித்தியாசம் இல்ல, மதமோ நிறமோ ஜாதியோ எந்த விதமான மொழியோ வித்தியாசம் இல்லாதபடி எல்லா மக்களையும் ஆண்டவர் இயேசு நேசித்தார். வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு எல்லா மக்களையும் அன்போடு அழைத்தார். அவரிடத்தில் வந்த எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் வருத்தத்தை மாற்றி, வேதனையை மாற்றி, துன்பத்தை நீக்கி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்தார். அந்த இயேசு ஒரு நாளிலே கல்வாரி சிலுவையிலே கைகளிலும் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய் சிலுவையிலே மரித்தார். நன்மை செய்த இயேசு பாவிகளை நேசித்தவர், எல்லா மக்களும் வாழ்க்கை கொடுக்கிறார். ஆகவே இந்த இயேசுவை விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எங்க பாருங்க, எங்க பாருங்க. ஓகே ஓகே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அருமையான பாசத்துக்குரிய சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு எவ்வளவோ வேலை பகுதிகள் இருந்தாலும் கூட அழைப்பை கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக அவர்கள் நம்மை அழைப்பை ஏற்று இந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றும்படியாய் வருகை தந்திருக்கிற அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வருகை வருகை என்று சொல்லி வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தாராம். சால்வை. அணிந்து அவருடைய தரப்படுத்துகிறார். அடுத்து சீர்காழியில கத்திரிய ஊழியத்தை செய்கிற அருமையான நம்ம சீர்காழி ஊழியர் ஐக்கியத்துடைய தலைவராக இருக்கிற ரெவரண்ட் தங்கத்துறை அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்துக்கு நாங்கள் வருகை என்று வரவேற்று உங்கள் சால்வை அணிந்து அவர்களை காணப்படுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஊர்வலத்தில் ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படியாக விசேஷமாக மாலையில் நடக்கிற சர்ச்சில் நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனையில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நெல்லையிலிருந்து வந்திருக்கிறதான அருமையான பாஸ் அன்பை அவர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்புகளையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சால்வை அணிந்து அவர்களை நாங்கள் காப்படுத்துவதை சந்தோஷப்படுத்தும். நம்முடைய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய மத்தியில் இந்த பேரணியை அவர்கள் சிறப்புரை ஆற்றி தொடங்கி வைப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கரங்களை போட்டு வரவேற்பார். சிறப்பாக நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் கிறிஸ்துமஸ் ஊர்வல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய சீர்காழி அன்பின் வார்த்தை ஊழியர்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் டிடி தங்கதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நெல்லையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நெல்லை வாழ்வழிக்க ஊழியர்களின் சார்பாக வருகை தந்து நமக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஜெபித்து வாழ்த்துக்களை சொல்ல இருக்கக்கூடிய நெல்லை பாஸ்டர் அன்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாண்டவன்குளம் தேவ சபையினுடைய பாஸ்டர் அன்பிற்குரிய சகோதரர் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வருகை தந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாண்டவன்குளம் ஒன்றியக்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி தர்மலிங்கம் அவர்களே, நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களே, பல்வேறு
சபைகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, இதற்கு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த அதிகாரி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஆண்டுக்காண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டாக்டர் B.R. அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம், இந்திய நாட்டில் பிறந்த பிரஜைகள் யார் வேண்டுமானால் எந்த மதத்திலே இருக்கலாம், எந்த மதத்திலிருந்து மாறி இன்னொரு மதத்திற்கு போகலாம், விரும்பிய கடவுளை வணங்கலாம், விரும்பிய கடவுளை வணங்குவதோடு விரும்பிய உணவுகளை கூட உண்ணலாம். இதெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டத்தினுடைய ஷரத்துக்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் இயேசு பிறந்த நாளாகிய நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் மகிழ்வாக கொண்டாடுகிற வகையிலே ஒரு நல்ல பேரணியை நினைத்து நமக்கெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்களுக்கெல்லாம் நல்வாழ்வை கொடுக்க வேண்டும். அவர்கள் வீட்டு பிள்ளைகள் நல்ல முறையில படித்து முன்னேறி நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும். அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் வேலையாக இருந்தாலும் அவர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையிலே வளர்ந்து படித்து பெரிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய பாஸ்டர்கள் அவர்கள் வாழ்த்துவார்கள். ஒருவர் வாழ்த்துவதன் காரணமாகவும் அவருடைய அன்பின் காரணமாகவும் ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்கள் எப்படி நம்ம எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி அவர்கள் சொல்லி கொடுத்து அவருடைய நல்ல குழந்தைகளாக கல்வி கற்கக்கூடிய மனிதர்களாக உருவாக்கி கல்லூரிக்கு சென்று கல்லூரியிலும் நல்ல கல்வியை கற்று ஒரு வேலைக்கு செல்கிற போது அவர்கள் எப்படி உயர்ந்த நிலைக்கு அடைகிறார்களோ அதே போல இவர்கள் நம்முடைய பாஸ்டர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஷரத்துக்களை வைத்து அவர்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறுவர்கள் தான் இந்த பாஸ்டர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறும். அவர்கள் வீட்டு குழந்தைகள் நல்ல முறையில படிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுவார்கள். அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபிப்பு என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கே கூடுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் செல்கிற குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் தாய்மார்களாக இருந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகள் நல்ல முறையில படிக்க வேண்டும், நம் வீட்டு பிள்ளைகள் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிற போதுதான் அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாம் நல்ல முறையில படித்து நல்ல வேலைக்கு செல்கிறார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. எனவே இங்க நடைபெறுகிற இந்த நிகழ்வு என்பது மக்களுக்கானது, மக்களுடைய நல்ல விதமாக வாழ வேண்டும் என்பதற்கான இந்த நிகழ்வை நான் தொடங்கி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை தினம் நடக்க இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறந்த நாளுடைய நிகழ்வின் காரணமாக வந்திருக்கக்கூடிய அத்துணை குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் நல்ல முறையில படித்து நல்ல பெரிய ஆளாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதுப்பட்டினம் தாண்டவரம் தேவசபை சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்பு ஏற்று வந்து சிறப்பாக இதை தொடங்கி வச்சிருக்கிறார்கள். அவங்க நான் தனிப்பட்ட விதத்தில் பல காரியங்கள் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் பின்னாட்களில் நமக்கு செய்து கொடுப்பார்கள். அதை இப்போ வெளிப்படையாக இங்க சொல்ல முடியாது. ஆகவே அவற்றை நான் தனியாக பேசியிருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. நம்ம அருமையான கவுன்சில் இருக்கிறாங்க, எப்பவுமே நமக்கு பக்கபலமாக இருந்து காரியத்தை செய்கிறாங்க. அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அருமையான பாஸ்டர் தங்கத்துறை அவர்கள் இப்ப செவிப்பார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுடைய நோக்கம் நீர் அறிந்திருக்கிறீர். விசேஷமாய் வருடம் வருடம் இந்த கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் நடத்தத்தக்கதான அந்த கிருபையை தமது மகனுக்கு தந்திருக்கிறபடியால், இந்த தரிசனத்தை தமது மகனுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன்.
இந்த ஆண்டிலும் அப்படி இந்த ஊர்வலத்தை நடத்துவதற்கு இதை ஆரம்பித்து வைப்பதற்கு எங்கள் மதிப்பிற்குரிய கனத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் வந்து துவங்க என் தேவன் உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து அநேக ஜனங்கள் ஜாதிகளுக்கு மத்தியில உயர்த்தி தமது நாமத்தை மைப்படுத்த ஜெபிக்கிறேன். அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற கவுன்சிலர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரையும் என் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊரில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் ஊர்வலத்தை இன்று தொடங்க இருக்கிறோம். என் ஆண்டுடைய கரம் தமது பிள்ளைகளோடு இருப்பதாக இந்த ஊர்வலத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவாய கர்த்தருடைய கரம் கூட இருந்து அதிசய மாணவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் இதை நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் உன்னத நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக நல்ல பிதாவே. தொடர்ந்து இந்த தாண்டவகுலத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா, அதான் நம்முடைய நோக்கம். இந்த பேரனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கும். அதற்காக செபிக்கத்தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வாதம் தரும்படியாய் இந்த தாண்டவகுல மக்களையும் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நன்மையிலிருந்து வந்திருக்கிறதான அருமையான பாஸ்டர் அவர்கள் சுருக்கமாய் சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தம் துணிக்கிற திசையெங்கும் கேட்கிற மக்களை நீர் மனதார ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற விவசாய பணிகளுக்கு ஆசீர்வதியும். இந்த சத்தம் கேட்கிறதான திசையில் இருக்கிற எல்லா மக்களும், விசேஷமா இந்த தாண்டவன் குல மக்கள் இருக்கிறதான எல்லா மக்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் நீங்கி, சுகவீனங்கள் நீங்கி, சாபங்கள் நீங்கி அவள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சீட்டு கொடுத்து கேக்கு கொடுத்து கோழையார் பகுதியில் அருமையான கவுன்சில் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில்
தந்தையை போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் பாவிகளை மன்னிக்க வந்தவராம் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? ஒரு தந்தையை போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? உன்னில் அன்பு வைத்தவர் அவரே உலக தோட்டம் முதல் தெரிஞ்சு கொண்டவர் அவரே உண்மையாக உன்னில் அன்பு வைத்தவர் அவரே உலக தோட்டம் முதல் தெரிஞ்சு கொண்டவர் அவரே உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே உன்னை மீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே உமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே உன்னை மீட்ட தன்னுயிரை தந்து விட்டாரே அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு ஒரு தந்தையை போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? மறுத்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே மீண்டும் உயர்த்து விட்டார் என்பது நீ மறந்து விட்டாரே மறுத்து விட்டார் இயேசு என்று கவலைப்படாதே மீண்டும் உயர்த்து விட்டார் என்பது நீ மறந்து விட்டாரே நீ வணங்கும் தெய்வம் கல்மண்ணும் அல்லையே நீ அழைத்தரோடி வந்து பேசும் தெய்வம் நீ வணங்கும் தெய்வம் கல்மண்ணும் அல்லையே நீ அழைத்தரோடி வந்து பேசும் தெய்வம் அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு அவர்தான் 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 இயேசு ஒரு தந்தையை போல நம்ம தூக்கி சுமப்பவன் நம் தாயின் மேல நம்மில் அன்பு வைத்தவன் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் தலையில் பிறந்தவராம் சத்திரத்தில் கிடந்தவராம் அவிகளை மன்னிக்க வந்தவராம் அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு 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 அவர்தான் 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 இயேசு
ராத்திரியில் சூரியன் தானோ புத்திரட்டு வேளையிலே பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ நட்ட நடு ராத்திரியில் சூரியன் தானோ புத்திரட்டு வேளையினில் பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்தொழுவிலே ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்தொழுவிலே மண்ணுருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு மண்ணுருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு பூவுலகின் தேவனுக்கு புல்லனை தானோ யூதர்களின் ராஜனுக்கு மன்னனை தானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணி தானோ பண்ணசாரோ ரோஜாவின் மேல் மகனி தானோ பூவுலகின் தேவனுக்கு புல்லனை தானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணி தானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணி தானோ பண்ணசாரோன் ரோஜாவின் மேல் மென்பணி தானோ மாட்டுக்கொழ வந்தவரின் மாளிகை தானோ வானமதில் புட்ட புதல் தாரகை தானோ மாட்டுக்கொழ வந்தவரின் மாளிகை தானோ வானமதில் புட்ட புதல் தாரகை தானோ அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம்
வேளையிலே பேரொழிதானோ கொட்டும் பனி நேரத்தினில் கோமகந்தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகந்தானோ நட்ட நடு ராத்திரியில் சூரியன் தானோ உத்திரட்டு வேளையினில் பேரொழிதானோ கொட்டும் பனி நேரத்தினில் கோமகந்தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகந்தானோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் ராத்தொழுவிலே ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் ராத்தொழுவிலே மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு பூவுலகின் தேவனுக்கு புல்லணைதானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணைதானோ கண்டையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரோ ரோஜாவின் மேல் முத்தனிதானோ பூவுலகின் தேவனுக்கு புல்லணைதானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணைதானோ கண்டையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ பண்ணசாரோன் ரோஜாவின் மேல் மின்பணிதானோ மாட்டுக்குழ வந்தவரின் மாளிகைதானோ வானமதில் புட்ட புதல் தாரகைதானோ மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ வானமதில் புட்ட புதல் தாரகைதானோ அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் ராத்தொழுவிலே ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் ராத்தொழுவிலே முன்னொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு மண்ணொருவாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று
ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தார இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தார இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும் நம்ம வருத்தம் பறந்திடும் மன கவலை நீங்கிடும் மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும் நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நட்டு ராத்திரியில் வாழ வைக்கும் என்ன வாழ வைக்கும் நல்ல தெய்வம் உம்மை பாட பாட உள்ள கொண்டு உம்மை பாட பாட உள்ள கொண்டு கொஞ்சம் முன்னாடி விடுங்கப்பா வாலியன்ஸ் நல்லது மண்ணி வந்த மாணி உம்மை கண்டா கங்கள் பூரிக்குமே
பிறந்திருக்கிறார்.